ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி ஆடி செவ்வாய், நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி எல்லா நாளும் சேர்ந்த ஒரு விசேஷ தினம். அதனால் இன்றைக்கி ஒரு பூஜை அறை குறிப்பை நம்ம பார்க்கலாங்க. ஆன்மீக தகவலும் கூட இது. நாம் விளக்கேற்றுவோம். எல்லோரும் விளக்கேற்றுறதுன்னா விளக்க எடுத்துப்போம், எண்ணெயை ஊற்றுவோம், திரியை போட்டு ஏற்றிடுவோம். இரட்டை திரி தாங்க போட்டு தீபம் ஏற்றணும். இது பெரும்பாலும் இப்போ எல்லாருக்குமே தெரியுது. இரட்டை திரி தான் போட்டு ஏற்றுறாங்க. ஒரு சிலர் இன்னமும் மாறாமல் அப்படியே ஒற்றை திரியிலேயே ஏற்றுறவங்களும் இருக்காங்க. அந்த இரட்டை திரி போட்டு ஏற்றுறதும் இப்போ கொஞ்சம் காலமாக ரொம்ப வழக்கத்தில் இருக்குது. எல்லாரும் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதையுமே அப்படியே 2 திரியை எடுத்து அப்படியே சேர்த்து அப்படியே ஏற்றி விட்டுடுறது. அந்த மாதிரி ஏற்றக்கூடாதுங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி ஏற்றுங்க. இது ஒரு ஆன்மீக தத்துவம் கூட. இரட்டை திரிங்கிறது ஒன்று உடல், இன்னொன்று உயிர். இந்த ரெண்டும் சேர்ந்து உயிரோடு உடலாக சேர்ந்து நாம் தீபம் ஏற்றணுங்க. தீபம் ஏற்றுறதுக்கு பஞ்சு திரி தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 2 திரியையும் நுனியை பிடிச்சிக்கணும். மேலே இருக்கிற பகுதி, தலைப்பகுதி, அதை பிடிச்சி நுனியை திருகிக்கணும். அதை திருகிட்டு இப்போ அந்த திரியை அப்படியே நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கணும். உள்ளங்கையில் வச்சு உள்ளங்கை நுனியில், விரல் நுனியிலேருந்து அடிப்பகுதி வரைக்கும் அப்படியே திரிச்சிக்கணும். நல்லா பாருங்கள், அடிப்பகுதியிலேருந்து நுனிக்கு போகக்கூடாது, நுனியிலேருந்து அடிப்பகுதி, கையோட அடிப்பகுதிக்கு வரணும். அவ்வளோதான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி திரிக்கக்கூடாது. ஒரே தடவை நுனியிலேருந்து அடிப்பகுதி, அவ்வளோதான். இதை இந்த மாதிரி பண்ணுறது இதில் ஒரு பெரிய ஆன்மீக தத்துவங்களே அடங்கியிருக்குங்க. இப்போ நம்ம விளக்கில் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றிக்கலாம். இந்த அகல் விளக்கு நீங்கள் ஒரு காமாட்சி அம்மன் விளக்காக பாவிச்சுக்கோங்க. நம்ம திரிச்ச இந்த திரியை அப்படியே இடதுபுறமோ நேராவோ திரியை போட்டு அப்படியே ஏற்றிடக்கூடாது. காமாட்சி அம்மன் எதிரில் அமர்ந்திருக்கிறதா நினச்சிக்கோங்க. அவங்களுடைய வலது பக்கத்தில் தாங்க அந்த திரியோட நுனி வரணும். அதாவது அடிப்பகுதி வரணும். நுனி நம்ம விளக்கோட இந்த வாய்ப்பகுதியில் வரணும். திரியை எப்படி வேணாலும் போட்டு அப்படியே ஏற்றிடாமல் இந்த மாதிரி வலது பக்கமாக அந்த நுனி திரும்பி இருக்கிற மாதிரி பாருங்கள். இது தாங்க திரியை விளக்கில் விட்டு ஏற்றுற முறை. விளக்கேற்றுறதுக்கு பஞ்சு திரி தவிர்த்து வாழைத்தண்டு திரி, தாமரை தண்டு திரி ஏற்றலாங்க. அந்த திரியில் தினந்தோறும் நம்மளால் ஏற்ற முடியாது. அதனால் பஞ்சு திரி ரொம்ப ரொம்ப உத்தமம். விளக்கில் எண்ணெயை விட்டுட்டு நம்ம கை விரல் அந்த எண்ணெயில் படக்கூடாது. விளக்கு திரியை நுனியை கையில் விரலில் பிடிச்சிக்கிட்டு எண்ணெயில் விட்டு அப்படியே கொண்டு அந்த வாய்ப்பகுதியில் வச்சு ஏற்றி விட்டணும். அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.